வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இன்ஜினியர் இன்வெஸ்டர் அ அப்படின்ற சேனல். நான் ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ்ல இது பண்ணேன் ஆக்சுவலா. பண்ணி இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டூ 15 டேஸா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அ எத பத்தினாக்கா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ எப்படி அனலைஸ் பண்ணணும்? அதோட அ மெட்ரிக்ஸ் எல்லாம் என்ன? அப்படின்றத பத்தி நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தமிழ்ல கூட வீடியோ போடலான்னு ஒரு யோசனை வந்தது. ஸோ என்ன பண்ணேன்னாக்கா, ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் அப்படின்னு சொல்லி அப்படின்ற தமிழ் எழுத்து போட்டுட்டு, அதுல என்னென்ன போட்டிருக்கேன்னாக்கா, கியர் போட்டிருக்கேன். கியர் எதுக்குன்னாக்கா, நான் ஒர்க் பண்ற ஒர்க் சம்மந்தப்பட்டது. அப்புறம் ஏரோப்ளேன் போட்டிருக்கேன். அதுவும் நான் ஒர்க் பண்ற ஒர்க்குக்கு சம்மந்தப்பட்டது. ஏன்னா ஏரோஸ்பேஸ்ல தான் நான் ஒர்க் பண்றது. நான் ஃப்ளைட்லலாம் எதுவும் ஒர்க் பண்ணல. ஜஸ்ட் ஸ்மால் ஸ்மால் சின்ன சின்ன அ உதிரி பாகங்கள். ஃப்ளைட்ல ஃபிக்ஸ் பண்ற உதிரி பாகங்கள் பண்ற கம்பெனில ஒரு சின்ன லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அ இடது கை பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, பார் சார்ட் போட்டிருக்கேன். பார் சார்ட் எதுக்குன்னாக்கா, அந்த ட்ரெண்ட் கிராஃப் அப்படின்றத சொல்றதுக்காக அது போட்டிருக்கேன். இதுதான் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, என்னோட தமிழ் வீடியோ. ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்ட்ரோடக்ஷன். ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கம்பெனி இருக்கு. ஒரு கம்பெனில இப்போ நம்மளுக்கு முதலீடு அவசியம். இப்போ ஒரு கம்பெனி நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னாக்கா, ஒரு முதலீடு வேணும். இப்போ என்னன்னாக்கா, ஒரு மாவரைக்கிற கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மாவரைக்கிற மிஷின் அத வந்து நீங்க வாங்கி, அத இன்ஸ்டால் பண்ணி, அதிலிருந்து மாவ அரைச்சு அரைச்சு நீங்க சேல் பண்றீங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த கம்பெனிக்கு மாவரைக்கிற இயந்திரம் தான் முதலீடு. ஸோ அந்த எந்திரத்த நீங்க வாங்கணும்னாக்கா, அதுக்கு ஃபண்ட் வேணும். காசு வேணும். ஸோ அந்த காசு உங்கள்ட்ட இருந்து நீங்களே போட்டு நீங்க பண்றீங்கன்னாக்கா, அது பிரைவேட் கம்பெனி. சப்போஸ் உங்ககிட்ட காசு இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட ரிலேட்டிவ்ஸோ, பக்கத்து வீட்டுக்காரவங்களோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ அவங்கள்ட்டயும் நீங்க சொல்றீங்க. இந்த மாரி நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்ப்பா. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன். நீ வந்து எனக்கு முதலீடுல பார்ட்னர் ஆகு அப்படின்னு சொல்லி, சப்போஸ் அவங்கள்ட்ட இருந்து ஒரு அமௌண்ட்ட வாங்கி, நீங்க அவங்களையும் பார்ட்னர் ஆக்கிக்கிறீங்க. அப்படின்னா என்னன்னாக்கா, நீங்க வாங்குற அமௌண்ட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் வர்ற ப்ராஃபிட்ல உனக்கு குடுத்துர்றேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டோட வொர்த் வந்து அ ஒ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்லலாம். 1 crore அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 1 crore நீ வந்து எனக்கு ரூ. 50,00,000 குடு. நான் என்னோட ரூ. 50,00,000 போடுறேன். ஸோ நம்ம 2 பேரும் பார்ட்னரு. இதுல என்ன ப்ராஃபிட் வருதோ, அத 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10,00,000 ப்ராஃபிட் வருதுன்னாக்கா, எனக்கு 5,00,000 உனக்கு 5,00,000. ஸோ இந்த ரேஷியோ இதுதான் ஆ ஷேர். ஸோ என்னன்னாக்கா, பார்ட்னர்ன்னு சொல்றத அதர் வேர்ட்ஸ் ஷேர்ன்னு சொல்லலாம். 50% ஆஃப் த கம்பெனி ஷேர் வந்து உன்னோடது. மத்த 50% ஆஃப் த ஷேர் வந்து என்னோடது. ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். ஸோ இது என்ன பண்றாங்கன்னாக்கா, தெரிஞ்சவங்க 1, 2 பேர் கூட வச்சுக்கலாம். இல்லன்னாக்கா, நெறைய பேர்கிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க 50,00,000 நான் 50,00,000 போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இண்டஸ்ட்ரி கம்பெனி செட் பண்ணியாச்சு. அ எல்லாம் வியாபாரம்னு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஒரு ரூ. 10,00,000 லாபம் வந்தது. 2 பேரும் 5, 5,00,000 பிரிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு மெஷின் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வருது. ஸோ அப்ப என்ன பண்றோம்? 3வது ஒரு ஆள அப்ரோச் பண்றோம். அவங்கள்ட்ட கேட்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க? "இல்லப்பா என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்ல. நான் ஒரு ஒரு ரூ. 10,00,000 தரேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றோம்? இன்னொரு 9 பேர்ட்ட கேட்கிறோம். ஸோ 9 பேர் 10 பேர்கிட்ட 10, 10 லட்சமா வாங்கி இன்னொரு ரூ. 1,00,00,000 சேருது. அதுக்கு இன்னொரு மெஷின வாங்கிர்றோம். வாங்கிட்டு என்ன சொல்றோம்னாக்கா, நானு என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாரு இல்லைங்களா? அவரு 2 பேரும் 50, 50% மத்தவங்க நீங்க எல்லாருக்கும் இருக்கிறது வந்து இப்போ 3% ஆயிடுச்சு. 30% ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 1% வந்து நீங்க 10 பேருக்கு பிரிச்சு ஆ குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு, நம்ம 3வது மெஷின வாங்கிக்கிறோம். 2வது மெஷின வாங்கிக்கிறோம். ஸோ 2 மெஷின் இருக்கு. ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு 15, 20 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க ப்ராஃபிட். ஸோ அப்ப என்ன ஆகுது? அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். டிஸ்ட்ரிபியூட் ஈக்குவலா ஆகுமா? ஈக்குவலா ஆகாது. ஏன்னாக்கா, எல்லாருமே ஈக்குவலா போடல. அவங்க 10 பேர் சேர்ந்து ஒரு மெஷினுக்கு போட்டிருக்காங்க. இன்னொரு மெஷினுக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து போட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு வர வேண்டிய ரிட்டர்ன் வந்து அதிகமா இருக்கும். அவங்களுக்கு வர வேண்டிய ரிட்டர்ன் வந்து கம்மியா இருக்கும். பட் ஸ்டில்
தே ஆர் ஓனர் ஆஃப் த கம்பெனி. அவங்களும் கம்பெனியோட முதலாளிகள்ல ஒரு ஆளு. ஸோ இதுதான் இதுதான் ஒரு ஷேர் மார்க்கெட் கான்செப்ட். இப்போ என்னன்னாக்கா, இன்னும் நிறைய மெஷின் வேணும். ஒரு 10 மெஷின் வேணும்ப்பா. அப்படின்றப்போ நம்மள்ட்ட அவ்வளோ ஃபண்ட் இருக்காது. ரூ. 100,00,00,000 ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 10,00,00,000, ரூ. 20,00,00,000, ரூ. 50,00,00,000 அந்த மாதிரி முதலீடு வந்து நம்மள்ட்ட இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம்னாக்கா, ஆ ஜெனரல் பப்ளிக் கிட்ட கேட்கலாம். இப்போ 1,00,000 பேருகிட்ட வேணுனாக்கா ரூ. 100, ரூ. 100, ரூ. 1000 வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு நம்ம அதே மாதிரி தான். அவங்கெல்லாம் யார் யார் ரூ. 1000 குடுத்தாங்களோ, அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி, இன்னும் 10 மெஷின் வாங்கி, நம்ம ரன் பண்ணி, அதுல வர்ற ப்ராஃபிட்ட பிரிச்சு குடுப்போம். ஸோ இதுதான் ஆ ஸ்டாக் மார்க்கெட் கான்செப்ட். இப்போ இங்க வந்து ஒரு ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கு இல்லைங்களா? கம்பெனிக்குள்ளார இது எல்லாமே ஷேர்ஸ். ஸோ இது என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த ஒவ்வொரு டாட் நீங்க பார்க்குறதும் ஒவ்வொரு ஷேர். ஸோ என் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் முதலீட்டாளர்கள் இருக்கலாம். ஓகேங்களா? பட் ஸ்டில் கம்பெனியோட ஓனர் ப்ரொப்ரைட்டர்ன்னு கேட்கும்போது யார் அதிகமான ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்க தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என்னோட பார்ட்னரும் 50-50% போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ நாங்க 2 பேரு. இப்போ சப்போஸ் நாளைக்கு அஹ், அவருக்கு என்னன்னு தோணலாம், ஓகே நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துடலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலாம், என்னோட பார்ட்னரு இந்தப்பா நீ வந்து எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்துரு, என்னோட ஷேரை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கே வித்தரலாம். ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு 20% ஷேர் நான் வாங்கிட்டேன்னாக்கா, ஏற்கனவே 50% வச்சிருக்கேன், இன்னொரு 20% வாங்கிட்டேன்னா 70% ஷேருக்கு நான் தான் ஓனர். ஸோ நான் எடுக்கிற டிசிஷன் அந்த மாதிரி இது கான்செப்ட். ஸோ அதுதான் இங்க இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு தமிழ்ல இன்னும் டைப்பிங் அந்த கீபோர்ட்ஸ் இதெல்லாம் இல்ல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கிலீஷ்ல நான் கிரியேட் பண்ணது என்னவோ, அத எடுத்துட்டு வந்து நான் உங்கள்ட்ட தமிழ்ல சொல்றேன். ஸோ அகைன் காப்பிரைட் எல்லாம் இது என்னோடது தான். ஸோ நான் வேற யாரதும் எடுக்கல. ஜஸ்ட் புக்ஸ ரெஃபர் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. ஸோ வாட் இஸ் ஈக்விட்டி ஷேர்? அதுதான் நான் இப்போ சொன்னேன். ஸோ அந்த ஒரு ஒரு பர்சனும் என்னன்னாக்கா ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அவங்கள்ட்ட ஷேர் இருக்கலாம். இப்போ ஒரு ஷேர் வந்து ரூ. 1000 வச்சுக்கோங்க. நீங்க எத்தனை ஷேர் வேணாலும் வாங்கிக்கலாம். 100 ஷேர் வாங்கிக்கலாம், 1000 ஷேர் வாங்கிக்கலாம், 10,000 ஷேர் வாங்கிக்கலாம், இல்ல 1 ஷேர் வாங்கிக்கலாம். நீங்க 1 ஷேர் வாங்கினாலும் ரூ. 1000 குடுக்கணும். இப்ப 10 ஷேர் வாங்குனீங்கன்னா ரூ. 10,000 பே பண்ணணும். ஸோ நீங்க எல்லாருமே ஷேர் ஹோல்டர்ஸ். அப்புறம் வந்து வாட் இன்வெஸ்டர் கெயின்ஸ் இன் ரிட்டர்ன். ஸோ உங்களுக்கு என்ன ரிஃபண்ட் வரும்? சரி நீங்க வந்து முதலீட்டரா ஆயிட்டு நீங்க காசு குடுக்கும்போது உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வரணும்? அப்படின்னாக்கா அந்த ப்ராஃபிட்ல வர்றத உங்களுக்கு ஷேர் பண்ணி குடுப்பாங்க. டிவிடெண்ட் அப்படின்ற பேர்ல குடுப்பாங்க. ஸோ டிவிடெண்ட்னாக்கா எப்படின்னாக்கா, எவ்ரி டைம் இது வந்து மேண்டட்டரி கிடையாது. அ கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா டிவிடெண்ட் குடுப்பாங்க. இல்லனாக்கா டிவிடெண்ட் குடுக்காம, அந்த வர்ற ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா? அந்த ப்ராஃபிட்ட திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப 10 மெஷின் போட்டு நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப ப்ராஃபிட் வருது இல்லையா? அந்த ப்ராஃபிட்ட ஒண்ணு நான் பிரிச்சு குடுத்துரலாம் எல்லாருக்கும். இல்லனாக்கா ஒரு மீட்டிங் வச்சு, இல்லப்பா இந்த மாதிரி இன்னொரு மெஷின் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வந்த ப்ராஃபிட் இருக்கு. நம்ம புதுசா காசு போட வேண்டியதில்ல. அந்த ப்ராஃபிட்ட வச்சே இன்னும் 2 மெஷின் வாங்கிடலாம். ஸோ நம்மளுக்கு இன்னும் கம்பெனி பெருசாகும். நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் இன்னும் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ, அதாவது முதலீட்டாளர்கள ஒத்துக்க வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், அந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா? அத அப்படியே எடுத்து கம்பெனி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 2 மெஷின் வாங்கி போட்டு கம்பெனி பெருசாயிடும். ஸோ அந்த மாதிரி அதுதான் இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன். டிவிடெண்டா இருக்கலாம். இல்லனாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா, இந்த மாரி நெறைய சரிப்பா அந்த கம்பெனி வந்து நெறைய மெஷின்ஸ் வச்சு ரன் பண்றாங்க. நாளைக்கு வேல்யூ அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நெறைய பேரு வாங்க வருவாங்க. எனக்கு ஷேர் குடுங்க, எனக்கு ஷேர் குடுங்க, எனக்கு ஷேர் குடுங்கன்னு. அந்த மாரி வரும்போது என்கிட்ட 70% இருக்குல்ல, அதுல நான் ஒரு 10% வித்துறலாம். வித்துட்டோம்னாக்கா அவங்க ஃபண்ட் குடுப்பாங்க. அந்த ஃபண்ட எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனியோட வேல்யூ வந்து அதிகமாயிட்டே போகும். பட் ஃபர்ஸ்ட்டு வர்றது தான் கம்பெனிக்கு வர்ற காசு ஆக்சுவலா. அதுக்கப்புறமா வர்றதெல்லாம் இன்வெஸ்டருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு ஷேர் வாங்கிட்டீங்க. நாளைக்கு வந்து நீங்க விக்கிறீங்கன்னாக்கா, அந்த நீங்க உங்கள்ட்ட இருந்து இன்னொரு ஆள் ஷேர் வாங்குறாங்க இல்லையா? அவங்க குடுக்குற ஃபண்ட் உங்களுக்கு வரும். உங்கள்ட்ட இருந்து ஷேர் அவங்களுக்கு போகும். அவ்வளவுதான். கம்பெனிக்கு அது மூலியமா எதுவும் வராது. எப்போ கம்பெனியோட இது ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதிகமா ட்ரேட் ஆகுதோ, நிறைய பேர் வாங்குறாங்க, விக்கிறாங்க அப்படின்றப்போ அதோட வேல்யூ அதிகமாகும். ஸோ நாளைக்கு இப்போ 70% நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 70% ஷேரோட வேல்யூ இப்போ 10 கோடின்னு வச்சுக்கோங்க.
இன்னொரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாக்கா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு அது வந்து 20 கோடி ஆகலாம். ஸோ அந்த 20 கோடின்றது என்னோட அசெட் ஆகும். இப்போதைக்கு 10 கோடி. இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு அது கம்பெனியோட வேல்யூ இன்கிரீஸ் ஆகும்போது 20 கோடி ஆகலாம். ஸோ அந்த மாரி தான் கால்குலேட் பண்றதெல்லாம். இப்ப ரிலையன்ஸ்ல அம்பானி இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் சொத்து மதிப்பு இவ்வளவு கோடி, இத்தனை லட்சம் கோடி, இத்தனை 1000 கோடின்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் இந்த மாரி ஷேர்ஸோட வொர்த்த வச்சுதான். அதனால தான் என்ன ஆகும்னாக்கா, அ ஏதோ ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க. சடனா ஷேர் பிரைஸ் டிராப் ஆயிடுச்சுனாக்கா, அவங்களோட சொத்து மதிப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஓனர், ப்ரொப்ரைட்டர். ஓனர்னாக்கா, ப்ரொப்ரைட்டர்னா என்னன்னாக்கா 2 ஒண்ணு தான். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல என்ன சொன்னேன்? நான் தான் ஓனர். 70% என்கிட்ட இருக்கு. ஸோ ஐ அம் த ஓனர் ஆஃப் த கம்பெனி. இப்போ இதுல என்னன்னாக்கா, கவர்னன்ஸ், கண்ட்ரோல். இதுல என்ன கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, செபி, அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. கவர்மெண்டோட ஒரு டிவிஷன். ஸோ அந்த டிவிஷன் என்ன பண்ணுவாங்க? இப்போ இவங்க கம்பெனில என்ன பண்றாங்க? பப்ளிக்ட்ட இருந்து காசு வாங்குறாங்கல்ல. ஸோ அப்போ அவங்க நியாயமா இருக்கணும். கரெக்ட்டா இருக்கணும். அது இருக்காங்களா? இல்லையான்னு என்ஷூர் பண்ணிக்கிறது இந்த செபி. ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அந்த கம்பெனிய வந்து நான் பப்ளிக் கிட்ட ஷேர்ஸ் விக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாரி என்னோட கம்பெனி இப்படி இருக்கு. இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டீஸ். ஸோ நான் வந்து இப்போ ஷேர்ஸ் விக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட அந்த செபி போர்டுல இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே கம்பெனி ப்ராப்பரா நடக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்ரூவல் குடுப்பாங்க. அப்படி அப்ரூவல் குடுத்த பிறகு தான் நீங்க, நான் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த கம்பெனில பப்ளிக்ஸ். இல்லனாக்கா ஜெனரல் பப்ளிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து இந்த செபி கிட்ட இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ ஆடிட் பண்ணுவாங்க. அப்பப்போ எர்னிங்ஸ் ரிலீஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான் என்ஷூர் பண்ணிக்கிறது. அப்புறம் ஹவ் டு பார்ட்டிசிபேட் இன் இன்வெஸ்டிங். ஸோ இன்வெஸ்டிகேஷன் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். உங்கள்ட்ட ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும். அது சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்டா இருக்கட்டும், பர்சனல் பேங்க் அக்கவுண்டா இருக்கட்டும், இல்ல சேலரிடு பேங்க் அக்கவுண்டா இருக்கட்டும். ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு டிமேட் அக்கவுண்ட் நீங்க ஓபன் பண்ணணும். இந்த டிமேட் அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னாக்கா, டிமெட்டீரியலைஸ்டு அக்கவுண்ட். நீங்க ஷேர்ஸ் விக்கிறீங்க, வாங்குறீங்கல்ல, இதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் ஆகும்னாக்கா, உங்களோட டிமெட் அக்கவுண்ட்ல தான் போய் ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் ஒரு ஐடிசி ஷேர் வாங்கியிருக்கேன்னாக்கா, என்னோட டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்கன்னாக்கா, ஒரு ஐடிசி ஷேர் இவ்வளவு ரேட்டுக்கு வாங்கியிருக்காப்ல, இத்தனை தேதிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும். நாளைக்கு நான் வித்துட்டேன்னாக்கா, என்னோட டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து அது போயிடும். யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு போயிடும். ஸோ அவ்வளவுதான். இதுதான் டிமேட் அக்கவுண்ட். இந்த டிமேட் அக்கவுண்ட் நம்ம பேங்க்ல கூட வச்சுக்கலாம். இப்போ ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க், எந்த பேங்கா இருந்தாலும் அதுலயும் வச்சுக்கலாம். அதுல வச்சுக்கும் போது என்ன ஆகும்னாக்கா, அவங்களோட brokerage சார்ஜஸ் இதெல்லாமே இருக்கும். கொஞ்சம் அதிகமா இருக்கும். கம்பேர் டு தேர்ட் பார்ட்டி புரோக்கர்ஸ். தேர்ட் பார்ட்டி இந்த பேங்க் இல்லாம புரோக்கரேஜ்ல கூட வச்சுக்கலாம். பேங்க் அக்கவுண்ட் பேங்க்ல தான் வச்சுக்கணும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை யார்கிட்ட வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோதான்னு ஒரு தேர்ட் பார்ட்டி புரோக்கர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கூட நான் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட ஓபன் பண்ணிட்டோம்னாக்கா அவங்களுக்கு சார்ஜ் பே பண்ணணும். இப்போ ஓபன் பண்ணும்போது 700 1000 ருபீஸோ இல்லை 300 ருபீஸோ கேட்பாங்க. அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமா வருஷம் வருஷம் அவங்க மெயின்டைன் பண்றாங்க நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டை. அதனால ஒரு அமௌண்ட் 300 ருபீஸ் 500 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். அதான் முன்னாடியே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஜீரோதான் புரோக்கர் இருக்கு, அப்ஸ்டாக்ஸ்னு இருக்கு, அதுக்கப்புறமா இண்டு மணின்னு இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஷேர்கான்னு இருக்கு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு புரோக்கர்ட்ட நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ அது சேஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது கூட சேஃப் தான். எப்படின்னாக்கா, இந்த செபி இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே நம்ம ஃப்ரீடம் குடுத்துருக்கோம். யார்ட்ட வேணாலும் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் புரோக்கர்ட்ட. பட் இந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம என்ன ஷேர் செல் பண்றோம், எவ்வளவு வாங்குறோம், எவ்வளவு விக்கிறோம், இந்த ரெக்கார்ட் எல்லாமே நாட் ஒன்லி இன் அவர் டிமேட். நம்ம ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு ஃபைல வந்து செபிலே ஓப்பன் பண்ணிடுவாங்க. செபினாக்கா த்ரூ சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்டரிஸ் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் அந்த மாதிரி இருக்கு. சிடிஎஸ்எல், என் என்எஸ்டிஎல் அப்படின்னு 2, அது ஒரு கவர்மெண்ட் குரூப். அந்த குரூப்ல எப்படின்னாக்கா, நம்மளோட டிமேட் அக்கவுண்ட் நம்பரு, நம்ம பேரு, அட்ரஸ் பிளஸ் அது என்னது நம்ம பேங்க் அக்கவுண்ட், நம்ம டிமேட் அக்கவுண்ட் நம்பரு, அப்புறம் நம்ம என்ன ஷேர் என்னைக்கு வாங்குறோம், இது எல்லாமே அங்கேயும் சேவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு டக்குன்னு இந்த brokerage வந்து கையை தூக்கிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டான், என்னோட சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு, என்கிட்ட டேட்டா இல்ல, நீங்க எவ்வளவு ஷேர் வச்சிருந்தீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டானாக்கா, அந்த சென்ட்ரல் டெபாசிட்டரி வந்து சொல்லுவாங்க, இல்லப்பா உங்கள்ட்ட
தேதிக்கு நீ இது வாங்கியிருக்க. உன்கிட்ட டோட்டலா இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டபுள் லேயர் சேஃப்டி. ஸோ ரொம்ப சேஃபான இடம். ஸோ நம்மளுக்கு அந்த ஒர்ரி கிடையாது. என்னன்னு புரோக்கர் வந்து நம்ம ஷேர் எல்லாம் எடுத்துட்டு ஓடிடுவானோ அப்படின்ற பயம் தேவையில்லை. நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் வேரியஸ் brokerage சார்ஜஸ். இந்த brokerage சார்ஜஸ் எல்லாம் எப்படின்னாக்கா ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்னு. அதாவது வருஷம் வருஷம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி சார்ஜ் இருக்கும். அப்புறமா நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குனீங்கன்னாக்கா இவ்வளவு சார்ஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கு. இப்போ ஜீரோதா பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ என்னன்னாக்கா ஈக்விட்டியில நம்ம வாங்குறதுக்கு ஃப்ரீ, விற்கும் போது அவனுக்கு 20 ரூபா பே பண்ணிடணும். இப்போ 100 ரூபாய்க்கு நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்க. ஒரு ஒரு மாசம் கழிச்சு அந்த ஷேரோட விலை வந்து 150 ரூபா போயிடுச்சு. ஸோ 150 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? 150 மைனஸ் 100 50 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ அதுல அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 0.1%, 0.2% இருக்கும். இல்லைன்னாக்கா ஃபிளாட்டா 20 ருபீஸ் இருக்கும். ஸோ என்ன ஆகும்? அந்த 20 ருபீஸ் அவன் எடுத்துக்குவான், பேலன்ஸ் 30 ருபீஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாரி brokerage ஒர்க் ஆகுது. ஸோ எப்பவுமே நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். பிரேக் ஈவன் பாயிண்ட்னாக்கா இப்போ நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னாக்கா எவ்வளவு எவ்வளவுக்கு மேல போனா நான் விற்கலாம். இப்போ 100 ரூபாய்க்கு நான் வாங்குறேன், 2 ரூபா brokerage சார்ஜ்னாக்கா 102 ரூபாய்க்கு மேல போனாதான் நான் விற்கணும். அப்பதான் எனக்கு லாபம் வரும். இல்லைன்னா 101 ரூபால நான் வித்தேனாக்கா எனக்கு தான் 1 ரூபா லாஸ் ஆகும். ஏன்னா 101 ரூபாய்க்கு நான் வித்துட்டு 101 ரூபாய் எடுத்தவொடனே அதுல 2 ரூபா அவன் எடுத்துக்குவான். ஸோ 99 ரூபா தான் நம்மள்ட்ட வரும். நம்ம போட்ட காசு 100 ரூபாயா இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கணும். அது சிம்பிள். நெக்ஸ்ட் போற வீடியோல நம்ம அதை கிளியரா பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஜீரோ தான் இருக்கு, அப்ஸ்டாக் இருக்கு, இன்மனி இருக்கு, ஐசிஐசிஐ டைரக்ட் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி இருக்கு. இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா தெரியுதோ அதை பார்த்துக்கலாம். நான் என்கிட்ட என்ன அக்கௌண்ட் இருக்குன்னாக்கா ஜீரோதால என்னோட அக்கௌண்ட் இருக்கு. ஜீரோதா ரொம்ப ஃபேமஸான brokerage. ஸோ நான் ரொம்ப ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் ஓப்பன் பண்ணேன். அது ரன் ஆகிட்டு இருக்கு. அப்ஸ்டாக்ஸ்ல கூட நான் ஒன்று ஓப்பன் பண்ணேன். பட் அதுல கொஞ்சம் சார்ஜஸ் அதிகம் ஜீரோதாவை கம்பேர் பண்ணும்போது. அதனால அது அவ்வளவா நான் யூஸ் பண்றது இல்ல. அதை கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் கிளியாரிட்டி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றதால என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ பாருங்க, ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தாக்கா சொல்லுங்க. திரும்ப டெய்லி நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இங்கிலீஷ்ல சேனல்ல நான் டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்சா அதையும் பாருங்க. அது வந்து இன்ஜினியர் இன்வெஸ்டர் 2025 அப்படின்னு போட்டிருக்கோம். இது இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, நன்றி.